வணக்கம், இது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். சென்னை போரூர் அருகே உள்ள மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை 29 பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 4வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பெண்கள் நீச்சல் உடை மட்டும் அணிந்து கொண்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரையில் குளிக்க வேண்டாம் என்று கோவா அமைச்சர் சுதின் தவாலிகர் தெரிவித்துள்ளார். இது அவர்களின் பாதுகாப்புக்கு நல்லது என்றும் பப் கல்ச்சர் இந்தியாவின் கலாச்சாரம் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். மானியமில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. விமான எரிபொருளின் விலையும் 0.6% உயர்த்தப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மேலும் 300 வீரர்களை ஈராக்கிற்கு அனுப்ப உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அதிகாரிகளை பாதுகாக்கவே படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இணையவாசிகள் ஆர்குட் சமூக வலைப்பின்னல் சேவையை மறந்துவிடும் நிலை ஏற்பட போகிறது. ஆர்குட் சேவையை வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறுத்திக் கொள்ளப் போவதாக கூகுள் அறிவித்துள்ளது. சமீப காலத்தில் உலக நாடுகள் அனைத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகிய வலைதளங்களால் மிகப்பெரிய பின்னடைவை ஆர்குட் சந்தித்து வந்த நிலையில் கூகுள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.